ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வெஜ் புலாவ். அதுக்கு நான் இப்போது பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பிரிஞ்சி இலை அதாவது பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். வெஜ் புலாவுக்கு கொஞ்சமாக தான் புதினா கொத்தமல்லி சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வெஜ் புலாவ் ரெடி பண்ணுவோம். அதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறமா அது கூட எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த ஹோல் கரம் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதாவது ஹோல் கரம் மசாலானா 2-3 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து பொரிய விட்டுறலாம். அது பொரிய விடும்போது பிகினர்ஸாக சமைக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் தள்ளி நின்று அந்த ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா கிராம்பு மூஞ்சியில் தெரிக்கும், அதனால சொல்கிறேன், கொஞ்சம் தள்ளி நின்று போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். அது கூட 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் எப்போவுமே வெஜ் புலாவுக்கு கொஞ்சம் சீரகம் சேர்ப்பேன். சீரகம் வெஜ் புலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அதோட நம்ம வெஜ் புலாவுக்கு நம்ம சீரகத்தையும் அதோட சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே அந்த ஹோல் கரம் மசாலா போடும்போதே சேர்த்துருவேன். நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்ததால அதை மறந்துட்டேன், சாரி. அதனால் நீங்கள் ஹோல் கரம் மசாலா போடும்போதே கொஞ்சமாக சீரகத்தையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த ப்ரௌன் கலரில் ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் லைட் ப்ரௌன் கலரில் ஆனால் போதும். சேர்த்து நல்லா வெங்காயமும் அந்த பச்சை மிளகா, அந்த இஞ்சி பூண்டு, பச்சை வடை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி எல்லா காய்கறிகளையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காய்கறிகள் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குவேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளும் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்க போகிறேன். நீங்களும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு அது கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் தயிரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த காய்கறிகளோட அந்த தயிர் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். அதிலேயே காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்துடும். அதனால நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீரையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதிலேயே காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்துடும். அதனால் குக்கரை நீங்கள் விசில் போட்டு மூடாமல் சும்மா மூடி மாதிரி போட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வரும் இல்லையா, தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும். இப்போ நம்ம குக்கரை மூடி விட்டுருவோம். மூடி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். நல்லா காய்கறிகள் இதிலேயே பாதி வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை இதோட நம்ம சேர்த்துக்குவோம். அரிசி எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். நான் எப்போவுமே அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன். ஊற வச்சு தான் நான் வெஜ் புலாவுக்கு எப்போவுமே ஆட் பண்ணுவேன். அதனால அரிசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்க்கும்போது தான் புதினா கொத்தமல்லி இலைகளை போடணும். அப்போ தான் புலாவ் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி விட்டுருவோம். மூடி விட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். சூப்பரான சுவையான புலாவ் ரெடி. இதை நீங்கள் சூப்பராக அழகாக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.